நம்ம உதாரணமா எடுத்துக்க வேண்டியது வந்து சிங்கப்பூரை உதாரணமா எடுத்துக்கலாம். ஓகே. லீ குவான் யூ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நம்ம உண்மையாலுமே சிறந்த தலைவரா நம்ம இந்தியாவில இருக்கணும்னா லீ குவான் யூ மாதிரி பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன பண்றாருன்னா, அங்க போய் சிங்கப்பூரை டெவலப் பண்ணும்போது பாக்குறாரு 4 மொழிகள் டாமினேட் பண்ணுது. மேண்ட்ரின், மலை, தமிழ், இங்கிலீஷ். ஸோ இந்த 4 மொழிகளும் முக்கியம் அப்படின்னு அவர் டிசைட் பண்றாரு. அவரு வந்து சைனீஸ் ஆக்சுவலா. அப்ப அவரோட தாய்மொழி வந்து மேண்ட்ரின். அவரு இந்த நாட்டோட தலைவர். ஆனா இந்த 4 மொழியும் அபிஷியல் மொழியா அறிவிச்சுட்டு இந்த 4 மொழியில முக்கியமான மொழி எது அப்படின்னு டிக்ளேர் பண்ணும்போது என்ன டிக்ளேர் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? சைனீஸை டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இல்ல, இங்கிலீஷை டிக்ளேர் பண்றாரு. ஒரு காமன் இணைப்பு மொழியா இருக்குன்னு, உலக மொழியா இருக்கு அப்படிங்கிறதுனால, அந்த டிக்ளேர் பண்றதுனால சிங்கப்பூரோட growth என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் கண்கூட பாக்குறோம். சோ ஒரு உண்மையான தலைவரா நமக்கு இந்தியாவில ஒரு தலைவர் வேணும்னா அதை தான் நம்ம உதாரணமா எடுத்துக்க முடியும். நான் ஒரு சரியான பிரைம் மினிஸ்டர் வந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மாநிலத்தோடைய தாய்மொழிய தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி மேண்டேட்டரி ஆக்கிட்டு இங்கிலீஷை செகண்ட் இம்பார்ட்டன்ட். அப்ப உத்தரப்பிரதேச இருக்கிறவங்களும் கண்டிப்பா ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், பீகார்ல இருக்கிறவங்க பீகாரி படிக்கட்டும், பஞ்சாப்ல இருக்கிறவங்க பஞ்சாபி படிக்கட்டும், மகாராஷ்டிரால இருக்கிறவங்க மராத்தி படிக்கட்டும், குஜராத்ல இருக்கிறவங்க குஜராத்தி படிக்கட்டும், ராஜஸ்தான்ல இருக்கிறவங்க ராஜஸ்தானி படிக்கட்டும், ஒரிசால இருக்கிறவங்க ஒரியா படிக்கட்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஏன் அவங்க எல்லாரும் ஹிந்தி படிக்கணும்? சோ அது உத்தரப்பிரதேசல இருக்கிறவங்க ஹிந்தி படிச்சுக்கிட்டோம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. அது ஒரு இணைப்பு மொழின்னு கேக்குறாங்க. நீ எல்லையை தாண்டா போய் எப்படி சாப்பாடு கேட்பீங்கன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ் கத்துறாங்களா அது கேட்டுக்க போறாங்க. இப்ப உங்களுக்கு வேண்டியது இணைப்பு மொழி தானே. ஒரு எல்லையில இருந்து இன்னொரு எல்லைக்கு போனா பேசுறதுக்கு சாப்பாடுக்கு உங்களுக்கு இணைப்பு மொழி வேணும். இங்கிலீஷ் இருந்தா கத்துக்கலாம். அப்ப உலகத்துக்கே அது இணைப்பு மொழியா இருக்கும் பொழுது ஏன் பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்டு போறதுக்கு மட்டும் வேற ஒரு இணைப்பு மொழி வேணும்? அதான் என்னோட லாஜிக்கா. எனக்கு புரியவே இல்லை. நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க உத்தரப்பிரதேசுக்கும் போகலாம், உத்தரப்பிரதேசல இருந்து தமிழ்நாடுக்கும் வரலாம். அதே சமயத்துல உத்தரப்பிரதேசல இருந்து நீங்க கிளம்பி அமெரிக்காவுக்கும் போகலாம்ல. சோ ஒரே லாங்குவேஜ் படிச்சீங்கன்னா குளோபல் லெவல்ல உங்களை கனெக்ட் பண்ண முடியுமே. எதுக்கு வந்து 3 லாங்குவேஜ் படிக்க வைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாட சுமையை தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்படுத்தும். ஆக்சுவலா அது நமக்கு புரிய மாட்டேங்குது.